இன்னைக்கு லட்சத்துல வாங்குனீங்கன்னா நாளைக்கு பல கோடிகளுக்கு அதிபதி ஆக முடியும். புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சைட் கொண்டு வந்திருக்கேன். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ரொம்ப ஃபேமஸ் ஆன புட்லூர் அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருந்து இந்த சைட் ரொம்ப 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 பக்கம். இந்த பிரிட்ஜ் தான் மேடம் இப்போ மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போகக்கூடிய 162 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல புது பைபாஸ் ரோடு, அதாவது சிபிஆர் ரோடு, சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு. இந்த ரோடு தான் ஜஸ்ட் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மேடம் சைட். எல்லாமே சுத்தி வீடுங்க இருக்கும். வீடுக்கு நடுவுல தான் சைட்டே போட்டுருக்கு. லான்ச் முன்னாடி பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, இண்டிவிஜுவல் பட்டாவை நாங்களே ஃப்ரீயா பண்ணி தரோம். இது எல்லாமே 41 ரூபாய் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 41 ரூபாய் டிஸ்கவுண்ட். பட்டாபுரம் டைட்டில் பார்க் நியர்பை தான் மேடம். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா காம்ஃபுல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அட் தி சேம் டைம் சிட்டியை டச் பண்ண மாதிரி நம்ம வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும்னா இது பெஸ்டா இருக்கும். டிடிசிபி வித் ரேரா அப்ரூவ்ட். லோன் லேண்டுக்கு வந்து 80% லோன் பண்ணி தரோம். பில்டிங்க்கு 90% பண்ணலாம். இங்க தண்ணி ஃப்ளட் வருது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் நான் வந்து 12 வருஷம் ஆச்சு. எவ்வளோ காற்று மழை ஆச்சு, தண்ணிலாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் ஆகட்டும், ஒரு பெஸ்ட் சைட் தான் புட்லூர்ல இருக்கக்கூடிய கோமதி அம்மன் நகர். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆன புட்லூர் அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருந்து இந்த சைட் ரொம்ப 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 பக்கம். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இந்த கோவிலுக்கு நாங்க வரச்சு இது எல்லாமே மண் ரோடா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோ கடை வந்திருக்கு, அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான சைட், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில கொண்டு வந்திருக்கேன். புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சைட் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இந்த இடத்துல வர்றதுக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இருக்காது. ஜஸ்ட் ஒரு 2 பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இருந்தது. பட் 5 வருஷத்துல நல்லா டெவலப் ஆகி பிரிட்ஜ் எல்லாம் போட்டு ஓவர் ஃபிளை எல்லாம் போட்டு சிபிஆர்ஆர் ரிங் ரோடு கனெக்ட் ஆகுது. அப்படியே திரும்பி பாருங்களேன், அங்க ஒரு பிரிட்ஜ் தெரியல, அது வந்து சிபிஆர்ஆர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போற பைபாஸ் அதுல கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு இடம் கொண்டு வந்திருக்கேன். இதை மிஸ் பண்ணா ரொம்ப வருத்தப்படுவீங்க. போலாமா? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் 1 hour பேசிஸ்ல தான் ட்ரெயின் வந்துட்டு இருக்கோம். ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் அப்படிதான். இப்ப பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அவ்வளோ ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கு. அது இல்லாம நீங்க ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுக்கிறீங்கன்னா திருவள்ளூர்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஒரே ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினுக்கு வந்துடலாம். ரொம்ப ஈஸி டு அக்சஸ். சென்னைக்குள்ளவே வேலை செய்யறவங்க கூட சென்னையில இருந்து அவங்க கம்பெனிக்கு எல்லாம் போறதுக்கு 1 hour ஆகும். இங்க இருந்து சென்னைக்கு போறதுக்குமே சாலிடா 1 hour தான் ஆகும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில அங்க வாடகை கொடுக்கறதுக்கு பதில் இங்க சொந்த வீட்டுல இருந்துடலாம். சூப்பரா இருக்குல்ல? சரி, இது என்னங்க சார் புதுசா ஒரு பிரிட்ஜ் போட்டுட்டு இருக்காங்க? என்ன பிரிட்ஜ் இது? இந்த பிரிட்ஜ் தான் மேடம் இப்போ மகாபலிபுரம் டு காட்டுப்பள்ளி போகக்கூடிய 162 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல புது பைபாஸ் ரோடு, அதாவது சிபிஆர் ரோடு, சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு. இந்த ரோடு தான். ஓகே, அதாவது மகாபலிபுரம் டு அதானி போர்ட் வரைக்கும் போகக்கூடிய ஒரு இதுதான் லாங் ஸ்ட்ரெச். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரெச் பைபாஸ்னா இது ஒண்ணுதான் வரும். அவுட்டர் ரிங் ரோடு, சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு, ரைட்டாங்க சார்? சிபிஆர்ஆர் ரோடு. இப்போ இது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்க இடம் வாங்கி வச்சீங்கன்னா இன்னைக்கு லட்சத்துல வாங்குனீங்கன்னா நாளைக்கு பல கோடிகளுக்கு அதிபதி ஆக முடியும். சிலர்லாம் சொல்லிட்டு ஜிஎஸ்டி பக்கத்துல எங்கேயோ உள்ள நினைச்சு வாங்கினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல ஒரு சைட்டை வித்து ஃபுல்லா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆறாங்களா, அந்த மாதிரி இது டெவலப் ஆகும். சார், இங்க இருந்து நம்ம சைட் எவ்வளவு தூரம்? ஜஸ்ட் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மேடம் சைட். நடந்தே போயிடலாம். புட்லூர் அம்மன் கோவில், ரயில்வே ஸ்டேஷன், சிபிஆர்ஆர் ரோடு, நிறைய வீடுகளுக்கு மத்தியில சூப்பரான ஒரு சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த சைட்டை நம்மளுக்கு காமிச்சது சார். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேடம். உங்க பேரு, நம்ம கம்பெனி பேர் புது சப்ஸ்கிரைபருக்காக சொல்லிடுங்க சார். என்னோட நேம் வந்து கே ராமகிருஷ்ணா ரெட்டி. ஆபீஸ் நேம் வந்து தனிகை எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். கம்பெனி வந்து 37 வருஷமா இருக்கு. 37 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா எத்தனை ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க சார் நீங்க? 160 ப்ராஜெக்ட் மேல பண்ணிருக்கோம். எல்லாமே ஃபினிஷ், கம்ப்ளீட் ஃபினிஷ். லைவ்ல பார்த்தனா இப்போ ஒரு 8 சைட் லைவ்ல இருக்கு. 8 சைட் இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிறது புட்லூர் சைட் இல்லைங்க சார்? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப நியர்பை. இது எல்லாமே சிபிஆர் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துல தான். சிபிஆர் ரோட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சிபிஆர் ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அது எல்லாமே சுத்தி வீடுங்க இருக்கும். வீடுக்கு நடுவுல தான் சைட்டே போட்டிருக்கோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வர ரூட்ல பாத்துறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு வீடுங்க இருக்கும். சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்டான ஒரு ஏரியா தான். அதுவும் வீடுங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோரி வீடு எல்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே டபுள் அண்ட் ட்ரிபிள் ஃப்ளோர் கட்டின மாதிரி பெரிய பெரிய ஜைஜான்டிக்கான வீடு, பங்களா டைப்ல தான் கட்டியிருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டோரி கட்டினதெல்லாம் கிடையாது. எல்லாமே செட்டில்டு. என்ன சொல்றது, ஐடில ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இங்க வாங்கி வச்சிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சார். இந்த சைட்டு பத்தி சொல்லுங்க. எவ்வளவு போட்டிருக்கீங்க, என்னென்ன பிளாட்ஸ், எத்தனை பிளாட்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். இது மொத்தம் பாத்தீங்கன்னா 2 ஏக்கர் மேடம். இதுல வந்து மொத்தம் டோட்டலாவே 62 பிளாட் தான். 62 பிளாட் தான். ஆல்ரெடி நீங்க வண்டியில வரும்போது வேற சொன்னீங்க 20 பிளாட் புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. மீதி ஒரு 44 பிளாட் அவைலபிள் இருக்கு. 44. அந்த 20 பிளாட் நீங்க எப்படி புக் பண்றீங்க சார்? லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் கஸ்டமர் நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க மேடம். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 160 ப்ராஜெக்ட் போட்டாலும் பழைய கஸ்டமர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம கிட்ட எங்க லேஅவுட் போடுறோமோ. ஓகே.
அவங்களே ஒரு சில பிளாட் புக் பண்ணிடுவாங்க நம்ம கிட்ட. சரி, அப்ப இந்த கார்னர் பிளாட்ஸ் எல்லாம் விட்டு வச்சிருக்காங்களா, அதெல்லாம் புக் பண்ணிட்டாங்களா? சில கார்னர் வேகன்ட்ல இருக்க முடியாது. இருக்கு. சரி, என்னென்ன ஃபேசிங்ல சார் இருக்கு? ஃபேசிங் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபேசிங்ல வேகன்ட் தான் இப்போ. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் பிளஸ் கார்னர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கமர்ஷியல் பிளாட் ஏதாவது இருக்குங்களா? கமர்ஷியல் இல்ல மேடம், ஏன்னா சின்ன லேஅவுட்னால அது கமர்ஷியல் இதெல்லாம் எல்லாமே பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஓகே, பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ இன்னர் அமெனிட்டிஸ் என்னென்னங்க சார் கொடுத்துருக்கீங்க? ஆர்ச் நல்லா கிராண்டா கொடுத்துருக்கீங்க, இப்போ காம்பவுண்ட் கொடுத்துருக்கீங்க, ரோடு போட்டிருக்கீங்க. இது தவிர்த்து என்னென்னங்க சார் கொடுக்க போறீங்க? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபி லைன் கொடுக்க போறோம், ஸ்ட்ரீட் லைட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்க அங்கேயே. ஓகே, இப்போ இது என்னைக்குங்க சார் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போறோம். லான்ச் பண்ண போறீங்க, அதாவது தை மாசத்துல லான்ச் பண்ண போறோம். இப்பயே ஃப்ரீ புக்கிங் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 20 பிளாட் ஆல்ரெடி புக்கிங் ஆயிருக்கு. சரி, இப்போ லான்ச்சிங்க்கு முன்னாடி புக் பண்றதுக்கும் லான்ச்சிங்க்கு அப்புறம் புக் பண்றதுக்கும் என்ன வேரியேஷன்? ஏதாவது எங்களுக்கு டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி எதனா கொடுப்பீங்களா? கண்டிப்பா இருக்கு மேடம். லான்ச்சிங் முன்னாடி பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, இண்டிவிஜுவல் பட்டாவை நாங்களே ஃப்ரீயா பண்ணி தரோம். இது எல்லாமே 41 ரூபாய் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு ஃப்ரீ புக்கிங்ல பண்றவங்களுக்கு. அது என்னது 41 ரூபாய்? அதுவாது 5ஆம் நம்பர் வர மாதிரி நாங்க வச்சிருக்கோம். 41 rupees அது டிஸ்கவுண்ட் இருக்கு, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அது பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கா? ஆமா, லான்ச்சிங் முன்னாடி பண்றவங்களுக்கு மட்டும். அதாவது லான்ச்சிங் தை மாசம் லான்ச் பண்ண போறாங்க, அதுக்கு முன்னாடி புக் பண்றவங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 41 ரூபாய் டிஸ்கவுண்ட். இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் ஃப்ரீ. ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இதுக்கு அப்புறம் பண்றவங்களுக்கு இது கிடையாது. நாங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், நாங்களே பட்டா வாங்கிக்கணும். அந்த 41 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடையாது. ஏங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மார்கழியில அதே போல வாங்கலாமா நிறைய பேர் கேக்குறீங்க. மார்கழியில பீடு உடைய மாதம், அதாவது நீங்க எது பண்ணாலுமே 10 மடங்கு டெவலப் ஆகும். ஆடி மாசத்துக்கு எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் வருஷத்துல ஃபுல்லா நீங்க பூஜையே பண்ணாம இருந்து மார்கழி மாசம் ஒரு நாள் நீங்க பூஜை பண்ணா கூட அந்த தனுர் மாதம் ஃபுல் அந்த ஒரு வருஷத்தினோட பலன் கிடைக்கிற மாதிரி இந்த மாசத்துல ஒரு இடம் வாங்குனீங்கன்னா பன்மடங்கு டெவலப் ஆகும். புரட்டாசி ஆடி மார்கழியில நல்லா வாங்கலாம், நிறைய சேர்த்து வைக்கலாம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மார்கழியை மிஸ் பண்ணிடாதீங்க சார். கனெக்டிவிட்டி என்னென்ன கனெக்டிவிட்டி? சென்ட்ரல் டு திருவள்ளூர் 1 hourல வந்துடலாம் சாலிடா. எக்ஸ்பிரஸ் எடுத்தீங்கன்னா 30 to 45 minutesல வந்துடலாம். அங்கேருந்து ஒரே ஸ்டாப்பிங் புட்லூர். இது தவிர்த்து என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குங்க சார்? கனெக்டிவிட்டினா உங்களுக்கு பட்டாபுரம் டைட்டில் பார்க் நியர்பை தான் மேடம். அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆன இடம். ஆமா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டவுன் மிகப்பெரிய ஒரு டெவலப் ஆயிட்டே இருக்கு. திருவள்ளூர் டவுன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கே திருவள்ளூர் தான் உங்களுக்கு. திருவள்ளூர்ல இல்லாத அம்யூனிட்டிஸே இல்லை உங்களுக்கு. கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கோல்டு ஷாப் ஜிஆர்டில இருந்து எல்லா ஏ டு ஜெட் நீங்க எல்லாமே உங்களுக்கு திருவள்ளூர் வாங்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கே திருவள்ளூர் தான். ஓகே, அதாவது சென்னையில இல்லாத ஷாப்ஸ் எல்லாம் கூட இங்க நிறைய வந்திருக்கு. சென்னையில இருக்கிற எல்லா அம்யூனிட்டிஸுமே திருவள்ளூர்ல இருக்கு. பட் திருவள்ளூர்ல இடம் வாங்கிக்கலாமே, நான் ஏன் புட்லூர்ல வாங்கணும் நீங்க கேட்பீங்க என்ன மாதிரி. அதுக்கு நானே பதில் சொல்றேன். திருவள்ளூர்ல 3500 ரூபாய் தான் குறைஞ்சபட்சம் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் ரொம்ப தூரத்துல ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த தூரத்து போறதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் விட இது கம்மியாவே இருக்கும். இங்க இருந்து திருவள்ளூர் பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல போயிடலாம். அது இல்லாம ரயில்வே ஸ்டேஷன் நியர் பை பார்த்தோன்னா உங்களுக்கு இங்க மட்டும் தான் வேகன்ட்ல இருக்கும். திருவள்ளூர்ல பார்த்தோன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் நியர் பை எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட அங்க வந்து நாங்களே திருவள்ளூர்ல ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். இங்க அந்த சைடு பார்த்தோன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடு, அதாவது திருப்பாச்சியில போட்டிருக்கோம். அது வந்து ஸ்கொயர் ஃபீட் 2000 rupees. அது அங்கேயும் சைட் இருக்கு. ஆனா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப நியர் பை எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த சைட் தான் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுதான் பெஸ்டா இருக்கும். அதே போல நீங்க எக்ஸ்பிரஸ்லாம் ஏறினீங்கன்னா அப்படி இறங்கி ஒரு ஸ்டாப்பிங்க ஈஸியா வந்துட முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது. இந்த புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரலாம். நாங்க அந்த மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் ஆட்டோ வச்சுட்டு வந்துட்டோம். 5 minutes கூட ஆகல, அதுக்குள்ளேயே வந்தாச்சு. இப்போ இந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல வந்து உங்களுக்கு மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்க சார்? கண்டிப்பா மேடம். ஓகே, அங்க இருந்து நம்ம சைட் எவ்வளவு தூரம் வரும் சார்? 20 minutesல வந்து ரீச் ஆயிடலாம் மேடம். 20 minutesல வந்துடலாம். சோ நீங்க பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல நான் ஐடில ஒர்க் பண்றீங்க, இங்க நிறைய வந்து ஒர்க் எலிஜிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து ஒர்க் பண்றீங்கன்னா கூட சென்னையில நம்ம வாடகை கொடுத்துட்டு இருக்கணும், இங்க சொந்த வீட்டுல வாழலாம். வாடகை காசுக்கு சொந்த வீடு கட்டியே வாழலாம். சரி, ஸ்கூல் காலேஜ் பத்தி சொல்லுங்க. இவ்வளவு வீடு இருக்கு, இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இங்க நிறைய ஸ்கூல் காலேஜ் பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் காலேஜ் இருக்கு. ஒவ்வொரு காலேஜ் பத்தி சொன்னா அவ்வளவு என்ன டைம் உங்களுக்கு. புட்லூர் நல்ல டெவலப்மெண்ட், எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்கு. பக்கத்துல நியர்பை தான். இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல போனா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இந்த சரௌண்டிங்ல பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் வந்து பாருங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. ஹிந்து காலேஜ் இருக்கு. நீங்க சென்னையில இருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரோட பசங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ட்ரெயின் ஏறி ஹிந்து காலேஜ் வந்து இறங்குவாங்க. அதை விட இங்க இருந்துட்டா இதே ரொம்ப ஈஸியா இருக்கும். டைட்டில் பார்க்ல ஒர்க் பண்ணிக்கலாம், ஹிந்து காலேஜ்ல படிச்சுக்கலாம். இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த சரவணா ஸ்டோர்ஸ், ஜிஆர்டி, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா வேணும், A2B வேணும், இந்த மாதிரிலாம் வேணும்னா இங்க இருந்து 5 நிமிஷம் பைக் எடுத்தீங்கன்னா திருவள்ளூர்ல போய் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா, காம்ஃபுல்லா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அட் த சேம் டைம் சிட்டியை டச் பண்ண மாதிரி நம்ம வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும்னா இது பெஸ்டா இருக்கும். கோமதி அம்மன் நகர் இல்லையா? கோமதி இவங்க எந்த சைட் போட்டாலும் அந்த பேர் தான் வைப்பாங்க. கோமதி அம்மன் நகர் மொத்த சைட்டுமே கிட்டத்தட்ட 160 ப்ராஜெக்ட்டுமே கோமதி அம்மன் நகர் தான் இருக்கும். ஓகே, நீங்க எந்த வில்லேஜ்ல பார்த்தாலும் எந்த ஏரியால பார்த்தாலும் கோமதி அம்மன் நகர் போட்ட எல்லா சேவிட்டி எங்கள் தான். ஓகே, சரி. இப்போ வந்து ஸ்கூலு, காலேஜ், ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஃபெசிலிட்டிஸ், CPR ரோடு, திருப்பதி ஹைவே சொல்ல மறந்துட்டீங்களே. திருப்பதி ஹைவே
ஹைவேவும் இங்க ரொம்ப கிட்டத்துல. ஏன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பரிச்சயங்க, அதனால சொல்றேன். இங்க மாதவரத்துல ஏறினீங்கன்னா திருப்பதியில நேரம் கொண்டு போறாங்க. அந்த பைபாஸ் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சாலிடா ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி பெங்களூர் ஹைவே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இடம்லாம் இன்னைக்கு விக்கிற ரேட்டுக்கு நாளைக்கு விற்கவே விற்காது. அட் லாஸ்ட் டிடிசிபி அப்ரூவ்டா ரெரா அப்ரூவ்டா என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு அப்ரூவ்மே இருக்கு மேடம். டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்ட். ஓகே. லோன் லேண்டுக்கு வந்து 80% லோன் பண்ணி தரோம். பில்டிங்க்கு 90% போடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. இப்ப அந்த முக்கியமான தருணம், ரேட்டுக்கான தருணம் சொல்லுங்க. ரேட் என்ன பிரைஸ்? ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 15 lakhs மேடம், 5 லட்சம் ரூபா வரும். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 மட்டும் தான். ஓகே. அதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடுது, பட்டா ஃப்ரீ வந்து எல்லாமே இன்க்ளூடிங் தான். இன்னும் நீங்க வீடே கட்டி தரேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி கட்டி தந்தாக்கா வீடுனா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து 30 lakhs வரும். 2 BHK 39 lakhsல பண்ணி தரலாம். ஓகே. சிங்கிள் பெட்ரூம்னா 30 lakhs, 2 BHKனா 39 lakhs. 40 lakhsக்கு அபார்ட்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது சென்னைக்குள்ள. பட் இங்க உங்களுக்கு தனி வீடு, சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ் அழகா கட்டிக்க முடியும். பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் நமக்கே சொந்தம். சரி, நான் ஏன் எல்லா இடத்தையும் விட்டுட்டு இங்க வந்து வாங்கணும்? ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? இன்னும் நம்ம வேணாம் மேடம். என்னோட டாக்குமெண்ட்ஸ் நம்புங்க. டைட்டில் பக்காவா கிளியரா இருக்கும். 50,000 லீகல் டாக்குமெண்ட்ஸ் தரும். 50 years லீகல் தரும். நீங்க சென்னையில எந்த லாயர் கிட்டனா நீங்க டாக்குமெண்ட் தாராளமா லீகல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் வாங்கலாம். ஓகே. இப்ப நான் வரேன்னு வெச்சுக்கோங்களேன், நீங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்றீங்களா? ஃப்ரீ சைட் விசிட் ஆமாமா பண்ணி தருவீங்க. கண்டிப்பா பண்ணி தரேன். இப்போ நான் ஒரு ஃபேமிலியோட வரேன், எவ்வளவு காசு எடுத்து வந்தா நான் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம்? ஒரு 10,000 டோக்கன் பண்ணா போதும். லீகல் டாக்குமெண்ட்ஸ் தரேன். லீகல் செக் பண்ணி அதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ணனும்? அட்வான்ஸ் பார்த்தா ஒரு 1 lakh கட்டினா போதும். 1 lakh கட்டினா போதும். மீதி எல்லாம் நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணுவீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பேலன்ஸ் நாங்க கட்டினா போதும். 1 lakh கட்டினா அக்ரிமெண்ட் போட்டு தரோம். அக்ரிமெண்ட் போட்டு பேங்க் லோனுக்கு மூவ் பண்ணி தரோம். பேங்க் லோன் உங்களுக்கு எவ்வளவு % எலிஜிபிள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் கட்ட வேண்டியது இருக்கும். கட்ட வேண்டி வரும். சென்னையில எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஒன்னும் ஃப்ளட் வந்து எல்லாம் போயிடுது, இல்ல தண்ணி வராம கஷ்டப்படுத்துது. இங்க ஃப்ளட் வருமா? தண்ணிக்கு பிரச்சனை வராம இருக்குமா? குடிக்கிற தண்ணிக்கு ஃபர்ஸ்ட் எந்த ப்ராப்ளம் இல்ல மேடம். சரௌண்டிங்ல நீங்க வீட்லவே கேட்டு பார்க்கலாம். எக்ஸலண்டா இருக்கும் தண்ணி. இந்த இடத்துல கிரவுண்ட் பூமி வாட்டர் சூப்பரா இருக்கும். குடிக்கிற வாட்டர் தான். இது எல்லாமே நீங்க ஃப்ளட் பத்தி கேட்டீங்க. எவ்வளவு சென்னையில எவ்வளவு பெரிய மழை வந்தாலுமே இந்த இடத்துல தண்ணி நிக்காது உங்களுக்கு. ஓகே. அது இந்த சைடு எல்லாமே தண்ணி நிக்காது இல்ல? கண்டிப்பா இந்த புட்லூர் சரௌண்டிங், இந்த சரௌண்டிங் எங்கயுமே உங்களுக்கு வேப்பம்பட்டு ஆகட்டும், உங்களுக்கு திரையண்டூர் தாண்டாலே தண்ணி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ ஃப்ளட் வராம இருக்கிற இடமா வேணும் அப்படின்னு தேடினீங்கன்னா கண்ணை மூடிட்டு நார்த் சைடு இந்த சைடு வந்துடலாம். சவுத் சைட்ல எல்லாம் அந்த பிரச்சனை இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணவங்க தாராளமா இந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் ஆகட்டும், ஒரு பெஸ்ட் சைட் தான் புட்லூர்ல இருக்கக்கூடிய கோமதி அம்மன் நகர். நீங்க இந்த ஏரியாவாமா? நான் இங்கேதான் இருக்கேன். இங்கேதான் வந்து 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. தண்ணி எல்லாம் இங்க நல்லா இருக்குதா? நான் வந்ததுல இருந்து போர் தண்ணி தான்ப்பா யூஸ் பண்றேன். இப்பதான்ப்பா பஞ்சாயத்து போட்டு தண்ணி ஒரு 2 வருஷமா பஞ்சாயத்து போட்டு தண்ணி போட்டுருக்கேன். 2-3 வருஷம் தண்ணிக்கெல்லாம் ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த உவர்ப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணி, அந்த மாதிரி பாருங்களேன். நீங்க வேணா தண்ணி எடுத்துட்டு வரலாம். இதுல என்ன இருக்குது? நான் போர் தண்ணியே எடுத்துட்டு வர சொல்றேன். இங்க தண்ணி ஃப்ளட் வருது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை. உங்க வீட்டுல இருக்கவங்க எங்க வேலை செய்யறாங்க? பையன் இது உரகடத்துல வேலை. இங்க இருந்து ஈஸியா போயிட்டு வர முடியுதா? கேபே வந்து பரவாயில்ல. இந்த வீடு ஆண்டி உங்களது? ஓகே. 12 வருஷமா இங்கதான் இருக்கீங்களா? பசங்களுக்கு ஸ்கூல் எல்லாம்? ஸ்கூல் இங்க திருவள்ளூர்ல இருக்க. இங்க பஸ் இங்க வருது இல்ல, நாங்க இட்டுன்னு போய் விடுறோம். அப்போ ஆட்டோ வச்சு எல்லாம் போறாங்க வராங்க. ஸ்ரீநிகேதன் எல்லாமே ஆட்டோ வச்சு போறாங்க. எல்லா ஸ்கூலும் இங்க பக்கத்துல இருக்கா? இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. நாங்க வந்து ஈசிஆர்ல இருந்தோம். அங்க இருந்து இங்க வந்துட்டீங்களா? ஏன்க்கா ஈசிஆர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க? எங்களுக்கு அங்க இடம் கிடையாது, வாடகை வீடு தானே. இது சொந்த இடம் நாங்க வாங்கி வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஈசிஆர் பெஸ்டா தெரியுதா, இது பெஸ்டா தெரியுதா? இல்ல, நமக்கு அமைதியான ஏரியா தான் எப்பவுமே. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்தவங்க, வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு அது டவுன் நம்ம சுத்தந்து கிடையாது. அங்கேயும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துட்டோம் நாங்க 15 வருஷம். அதனால இங்க வந்து அவ்வளோ தெரியாது. இது நல்லா சென்னைக்கு வந்துட்டு வேலைக்கு போனோம் அங்க இருந்துட்டு, அதுவும் அதனால அவ்வளோ தெரியாது. நீங்க வந்து அமைதியா வந்து உட்காந்து அமைதியா நிம்மதியா இருக்கீங்க. இங்க பசங்க விளையாடினாலும் உங்களுக்கு பயம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ரோடு போட்டாங்க, 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷம் தான் ஆகுது. அப்ப நம்பி வந்து வாங்கலாம்ல? வாங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. வீதி வேற பிரச்சனையும் இல்ல. வாங்கலாம். தண்ணி எல்லாம் நிக்காது, ஒன்னும் பிரச்சனை. நான் வந்து 12 வருஷம் ஆச்சு. எவ்வளவு காத்து மழை ஆச்சு, தண்ணி எல்லாம் வந்தது கிடையாது. அதெல்லாம் தண்ணி மட்டும் கொடுங்கக்கா, குடிச்சு பாத்துக்கிறேன். அது கரண்டோட, இது கரண்ட் போடாது. இது பஞ்சாயத்து போர்டு தண்ணி. ஓகே. தண்ணி நல்லா இருக்கும். நல்லா இருக்குப்பா. நம்ம சேனலுக்காகவும்
ப்ரீ புக்கிங் ஆஃபராகவும் ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் அது முன்ன சொன்னார்ல அதே தான் திரும்ப சொல்லுங்க சார் ஒரு தடவை. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 25,000 ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் மேடம். ஓகே. இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் இன்க்ளூடிங். அதாவது நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் 15 லட்சம் ரூபாய் சொல்லிருக்கீங்க. அதுல வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ சொல்லிருக்கீங்க. இது இல்லாம ஒரு 25,000 கம்மி பண்ணி தரேன்றீங்க. நிஜமா தானே? நிஜமா தான் மேடம். ஓகே. இப்போ அரை கிரவுண்டுக்கு 50,000. அரை கிரவுண்டுக்கு 50,000. அப்ப 2 கிரவுண்ட் எடுத்தா 1 லட்சம் ரூபாய் கம்மி பண்ணுவீங்க. ஒரு கிரவுண்டுக்கே 1 லட்சம் ரூபாய். ஒரு கிரவுண்ட் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்குப்பா. ஒரு கிரவுண்டுக்கு 1 லட்சம் ரூபாய். 2 கிரவுண்ட் எடுத்தா 2 லட்சம் ரூபாய். வாவ் நிஜமா. ஆனா இந்த தை மாசம் லான்ச்சுக்கு முன்னாடி மட்டும் ஃப்ரீ புக்கிங் ஆஃபர். அது ஃப்ரீ புக்கிங் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. 25,000ங்கிறது கிட்டத்தட்ட இன்னைக்கு 2 கிராம் வாங்கலாம். இல்ல நம்ம வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் கமெண்ட் பண்ணாலே இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, பாக்குறவங்க எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபேமிலி, நம்மளுடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நீங்க சொன்ன ஆஃபரை கரெக்டா கொடுத்துடணும் சார். அப்புறம் இங்க வந்த பிறகு இல்ல அது முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க சார். கண்டிப்பா பண்றேன் மேடம். கண்டிப்பா தயவு செஞ்சு உங்ககிட்ட கண்டிப்பா இவர் தான் சொல்லியிருக்கா. உங்க நம்பர் தான் நான் நேர்ல போடுவேன், வீடியோல போடுவேன். போடுங்க, தாராளமா கொடுக்கலாம் மேடம். தாராளமா கொடுத்துறீங்களா? எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எந்த மாற்றம் இல்ல. 100% உங்களுக்கு இதுல சொன்ன மாதிரி ஆஃபர் கண்டிப்பா பண்ணி தரேன். கண்டிப்பா பண்ணி தரீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். வாழ்க இடத்துடன் வீடுடன்.